நம்மை இந்த பிரச்சனைகளாக வழிநடத்த, இந்த பாடுகளோடு வழிநடத்த ஒருவரும் இல்லை என்று நம்ம கவலை கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் நம்மை பார்த்துக்கிறார். நான் எருசலேமுக்கு பறந்து காக்கிற பட்சியை போல நான் எருசலேமை காப்பேன் என்று கூறுகிறார். இன்னைக்கு நம்மை தேவன் பறந்து காக்கிற பட்சி போல, பறந்து காக்கிற பட்சி போல அவர் காக்கிறார். நம்ம இருக்கிறது பறவைகள் சரணாலயம். இப்ப நம்ம இருக்கிறது பறவைகள் சரணாலயம், கூந்தன்குளத்துல உள்ள பறவைகள் சரணாலயத்துல இருக்கிறோம். இங்க வெளிநாட்டுல உள்ள பறவைகள் எல்லாம் வரும். இங்க இருக்கிற மக்கள் இந்த பறவைகளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்க கூடாது, வெடி கூட போட மாட்டாங்க. இங்க இருக்கிற மக்கள் எப்படி அந்த பறவைகளுக்காக வெடி கூட போடாம இருக்காங்களோ, எப்படி அதற்கு ஆதரவாக இருக்காங்களோ, உலக பிரகாரமான மக்கள் இப்படி இருக்கும் பொழுது நம்மை படைத்த தேவன் நமக்கு ஆதரவாக இருப்பேங்காரு. நம்மை பறந்து காக்கிற பட்சியை போல பறந்து காப்பேன் என்று சொல்கிறார். நம்மை இந்த பிரச்சனை வழியாய், நமக்கு முன்பாக இருக்கிற சோதனை வழியாய் அவர் கடந்து தப்பிக்க வழி செய்வார். எனவே இதை அறிந்தவர்களாய், இதை நம்பினவர்களாய், இதை